ஓகே. இந்தியன் 2 இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியன் 1 நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. கலைஞர் டிவில கூட நிறைய போட்டிருக்காங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னா, லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக தான் பெத்த மகனையே இந்தியன் தாத்தா கொன்னுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருவாரு. அப்படின்னு தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, வெளிநாட்டில அங்க இருக்க குழந்தைகளுக்குலாம் வர்மக்கலை சொல்லிக் குடுத்துட்டு, அவர் பாட்டுக்கு அவர் லைஃப்ப ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்ப இங்க என்ன ஆகும்னா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அந்த யூடியூப் சேனல்ல இந்த சமூக கருத்துக்கள், சமூகத்துல இருக்கிற பிரச்சனைலாம் வந்து எடுத்து போட்டு ஒரு ட்ராமா மாரி பண்ணி யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல போய் அடிலாம் வாங்கிட்டு வருவாங்க. இந்த சமூக பிரச்சனைலாம் பேசுறதுனால, போராட்டத்துக்குலாம் போறனால. அப்பதான் இங்க நடக்கிற இந்த லஞ்சம் வாங்குறது, சமூக பிரச்சனைலாம் தீர்க்கணும்னா நம்மளால மட்டும் முடியாது. நம்ம வீடியோ போட்டா மட்டும் முடியாது. இதெல்லாம் தட்டி கேட்க ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. யார்றா அப்படி இருக்கான்னு கேட்கும்போது, அப்படி ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இந்தியன் தாத்தா. இந்த பிரச்சனைலாம் தீர்வுன்னா இந்த இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எப்படி அந்த இந்தியன் தாத்தா வர வைக்கிறதுன்னு கேட்டா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேக் இண்டியன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவோம். அந்த ஹேஷ்டேக்க கண்டிப்பா இந்தியன் தாத்தா பார்ப்பாரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிப்ளை பண்ணி இந்தியாவுக்கு வந்துருவாரு. அவரு வந்தா தான் இந்த பிரச்சனை